அவன் திருட்டு பட்டவன் கட்டினது பொய், நகை களவு போனது பொய். அதாவது அவங்க அம்மா வண்டி தள்ள சொல்லியிருக்காங்க, இவன் 500 ரூபா கேட்டிருக்கான். அந்த பையன் இறந்து போன பையன் 500 ரூபா தர முடியாது, 100 ரூபா தருவோம்னு இருக்காங்க. அப்புறம் தள்ள முடியாதுன்ட்டு போயிட்டான். இவ்வளோதான் நடந்திருக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. நான் போயிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஃபோனை யாருக்கோ பண்ணி, அவங்க யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, யாருனால இவங்களை தூக்கிட்டு போனாங்கிறது வரைக்கும் இன்னைக்கு மர்மமாக இருக்கு. அந்த 5 கான்ஸ்டபிள் அடிச்சு கொதறி, நாய் கொதற மாதிரி கொதறி அடிச்சு கொண்டிருக்காங்களா அந்த தம்பியை, அஜித்குமார. அந்த பொம்பளை ஏன் கைது பண்ணல? அந்த பொம்பளை நகை வச்சிருந்தாலா இல்லையாங்கிறத ஏன் சர்ச் பண்ணல? இதுக்கு முன்னால அவன் எந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு தானே கோயிலுக்கு வந்திருப்பான். அப்போ அந்த வீடியோ கேமரா இது பார்த்துருந்தா தெரியுமில்ல, ஃபுட்டேஜ் பார்த்தா தெரியுமில்ல, பார்த்து உண்மையிலே நகை வச்சிருந்தாலா இல்லையாங்க கண்டுபிடிக்கல. அதெல்லாம் பொய்யான ஒரு தகவலை சொல்லி தேவையில்லாமல் சர்ச்சையாக்கி ஒரு உயிரை கொண்டுட்டாங்கிறது வேதனைக்குரிய விஷயம். அந்த அதிகாரி யார்? இந்த காவலர்கள் அடிக்க சொல்லி அடிச்சிருக்கான். 5 பேரும் முட்டா பேத்தனமா அடிச்சிருக்கானோ, கொடுமையா அடிச்சு. அந்த 5 பேர் அடிச்சவன ஏவுனது யார்? ஒன்று டிஎஸ்பியா இருக்கணும், இன்ஸ்பெக்டரா இருக்கணும், எஸ்பியா இருக்கணும், யாரோ ஒருத்தர் இருக்கணும். இந்த 3 பேரை ஏன் கைது பண்ணல? கைது பண்ணிக்கணும்ல. அப்ப எதையோ ஒண்ணு மறைக்கிறாங்க, அரசாரம் மறைக்குது. அந்த பொம்பளை இது வரைக்கும் ஏன் சர்ச் பண்ணல? அவட நகை இருந்தா உண்மையாங்கிறது ஏன் சர்ச் பண்ணல? ஏன் அவளை அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? யார் இவங்களுக்கு சொன்னது? இவ்வளவு வேலைக்கு இப்ப சிபிஐ கொடுத்தா இவங்க கடமை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறீங்க. அப்போ மக்கள் கேட்க மாட்டாங்களா? அப்போ முதலமைச்சர் எதுக்கு இருக்கீங்க? நீங்க கேட்கணும்ல.